கேட்குதுங்களா? 4.5 வயசில் வந்து அவனுக்கு பிரெயின் ஃபீவர் வந்துச்சு. அதனால் அவனுக்கு வந்து காது கேட்குறது வந்து குறைஞ்சிடுச்சு. இவருக்கு வந்துட்டு காக்லியர் இம்ப்ளான்ட் ஒரு சர்ஜரி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வணக்கங்க, நான் டாக்டர் மோகன்குமார், இஎன்டி சர்ஜன், காது மூக்கு தொண்டை, ராயல் கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீலாம்பூர். ஸ்பெஷலிஸ்ட் இன் காக்லியர் இம்ப்ளான்ட் அண்ட் ரைனோபிளாஸ்டி. இது வந்து என்னோட தம்பி கொற்றவேல். 4.5 வயசில் வந்து அவனுக்கு பிரெயின் ஃபீவர் வந்துச்சு. அதனால் அவனுக்கு வந்து காது கேட்குறது வந்து குறைஞ்சிடுச்சு. அப்போ வந்து ஒரு 30% பக்கம் தான் அவனுக்கு காது கேட்டுது. அதனால் நாங்கள் வந்து அவனுக்கு இயரிங் எய்டு ஒரு காதில் வச்சுருந்தோம், ரைட் சைடு வச்சுருந்தோம். அதனால் கொஞ்சம் ஒரு 40% பக்கம் கேட்டுட்டு இருந்தது. 17 இயர்ஸ் வரைக்குமே நான் ஓரளவுக்கு கேட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு கொஞ்சம் மறுபடியும் ரொம்ப லோ ஆயிடுச்சு. இப்போ வந்து 90% பக்கம் அவனுக்கு கேட்கல. இப்போ அவனுக்கு 32 வயசு ஆகுது. அதனால வந்து நாங்கள் ராயல் கேரில் மோகன் சாரை பார்த்தோம். எல்லாம் செக் பண்ணாங்க, எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு இவனுக்கு வந்து ஒரு காதில் ஆப்ரேஷன் பண்ணால் 90% பக்கம் வந்து பாசிபிள் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாங்க, நல்லா இருக்கிறானுங்க. எங்களுக்கு சந்தோஷமா திருப்தரமா இருக்குதுங்க. அப்புறம் இவருக்கு நம்ம பெரா, ஓஏ மற்றும் சில டெஸ்ட் எடுத்து சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ எல்லாம் பார்த்து அவர் காதுக்குள்ளே இருக்க நரம்பு அதெல்லாம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவருக்கு வந்துட்டு காக்லியர் இம்ப்ளான்ட் ஒரு சர்ஜரி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் சர்ஜரி முடிஞ்சது. இன்றைக்கி டே 3, அதாவது 3 நாள் ஆச்சு சர்ஜரி முடிஞ்சு. இன்றைக்கி வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இன்றைக்கி சர்ஜரி பண்ணி 21வது நாள் ஆயிடுச்சு நம்ம பேஷண்ட்க்கு காக்லியர் இம்ப்ளான்ட் சர்ஜரி. ஸோ பின்னாடி தழும்புலாம் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் வெளியே இம்ப்ளான்ட், உள்ள ஒரு இம்ப்ளான்ட் வச்சுட்டோம். இப்போ வெளியே ஒரு டிவைஸ் அட்டாச் பண்ண போகிறோம். அது பேர் ஸ்விட்ச் ஆன் சொல்லுவோம். ஸோ அடுத்தது ஆடியோலஜிஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்விட்ச் ஆன் என்ன அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம வந்து காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ண கேஸுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம். ஸோ ஸ்விட்ச் ஆன்ன்றது வெளியே ஒரு ப்ராசஸர்னு சொல்லுவோம், சவுண்ட் ப்ராசஸர். அது வெளியே இருக்க சவுண்ட்ஸை வாங்கி உள்ளே இருக்க இன்டர்னல் டிவைஸ்க்கு கொடுக்கும். ஸோ அந்த டிவைஸோட ஃபங்க்ஷனாலிட்டியை இப்போ நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது கரண்ட் உள்ள நம்ம கரண்ட்டாக தான் கொடுக்குறோம். அந்த கரண்ட்டில் எந்த அளவில் மினிமம் அவருக்கு கேட்குதுன்றதை செக் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அவருக்கு நம்ம கரண்ட் கம்மியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணிகிட்டு இருக்கோம். அது அவருக்கு உள்ள சவுண்டாக கேட்கும். அவருக்கு கேட்குற பொழுது அவர் கையை அந்த பக்கம் தூக்கவும் செய்வார். குற்றவேல், நான் மிஷின் ஆன் பண்ணியிருக்கேன். சத்தோட கம்மியாக வச்சுருக்கேன். சரி, இப்போ நான் கிளாப் பண்ணுறேன், பாருங்க. கேட்குதுங்களா? ஓகே, சரி. மிஷின் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஒரு நாளைக்கு 10 மணி நேரமாச்சும் மிஷின் போடணும். ஆமாம், மிஷின் தொடர்ச்சியாக போடுங்க. இங்கே அதுக்கப்புறமா சத்தம் ஜாஸ்தி பண்ணலாம். இனிஷியலாக நம்ம வந்து மிஷின் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுறப்போ ரொம்ப பேர் மினிமம் ஆஃப் சென்சேஷன் தான் நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா அவங்க ஃபார் குவைட் லாங் டைம் கேட்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம அவங்களோட ஹியரிங்கை கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம அதிக சவுண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ப்ராசஸிங் சிஸ்டம்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அதனால் இனிஷியலாக ரொம்ப கம்மியான கரண்ட் அளவுகளே நம்ம கொடுப்போம். அவங்க அதுக்கு பழக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஜாஸ்தி பண்ணுவோம். இதை வந்து மேப்பிங்னு சொல்லுவோம். பேரலலி அவங்க வந்து ஏவிடி தெரப்பி, ஆடிட்டரி வேர்பல் தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒன்று அட்டன் பண்ணணும். ஏன்னா அவங்க இவ்வளோ நாள் கேட்காமல் இருந்ததுனால அவங்க அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ரீகெயின் பண்ணுறதுக்கு எப்படி சவுண்டை கவனிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி அட்டென்ட் பண்ணணும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், எந்த சவுண்டுக்கு கவனம் கொடுக்கணும், எந்த சவுண்டுக்கு கவனம் கொடுக்க தேவையில்லை, அதெல்லாம் நம்மளோட அந்த ஏவிடி ட்ரைனிங்கில் அவங்க பேரலாக அட்டென்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அண்ட் மேப்பிங் நம்ம பண்ணுறப்போ அவங்க லாஸ் பண்ண அந்த ஹியரிங் எபிலிட்டியை நம்மளால் திருப்பி ரிட்ரைவ் பண்ண முடியும். நம்ம வந்து வெளியேருந்து ஒரு சவுண்டு கொடுத்து அவங்கள ஃபஸ்ட் டைம் அவங்க எப்படிலாம் கேட்குறாங்க, என்னென்ன சவுண்ட், அதாவது எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் எப்படி கேட்குறாங்க, கம்மியாக வச்சா கேட்குது, அதிகமாக வச்சா கேட்குதா, எல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் மேப்பிங் ஒன்று பண்ணுவாங்க. அது ஆடியோலஜிஸ்ட்டும் ஸ்பீச் தெரபிஸ்ட்டும் சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ மேப்பிங்கிறது பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இதனால் கேட்காம இருந்தனால டைரெக்டாக நம்ம பேசணும் போய் கேட்டுறாது. ஸோ என்னென்ன ஃப்ரீக்வன்சியில் கேட்குது, இதில் கேட்கல அப்படிங்கிறத பொறுத்து அவங்க செட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீச் தெரப்பி இருக்குது. தெரப்பிங்கிறது மினிமம் 1 to 2 இயர்ஸ் எடுக்கணும். சர்ஜரி பண்ணோம், மிஷின் வச்சு ஆன் பண்ணோன்னா அப்படியே டைரெக்டாக கேட்டுறாரு. ஸோ தெரப்பிங்கிறது 1 to 2 இயர்ஸ் எடுக்கணும். அதை நம்ம சொல்லித்தருவோம் எப்படி பண்ணணும் ஏது. மேப்பிங்கிறது எவ்ரி செஷன், அதாவது மந்த்லி ஒன்ஸாவது மேப்பிங் பண்ண தான் அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். நமக்கும் அந்த மிஷினை வந்து செட் பண்ண முடியும். ராயல் கேர் ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க, நல்ல முறையில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேங்க. இப்போது நான் காது கேட்குதுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ராயல் கேர் ஆஸ்பத்திரிக்கு மோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.